மிஸ்டர் பிராசிக்யூட்டர், நீங்கள் டாக்டர் குருசாமியை குறுக்கு விசாரணை செய்யலாம். மைலார்ட்ஸ், எதிர்த்தரப்பு வக்கீல் இங்கு கொண்டு வந்திருக்கும் பழைய சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய நான் விரும்பவில்லை. இட்ஸ் a criminal waste. Thank you, மைலார்ட்ஸ். அடுத்து உங்கள் அனுமதியோடு போலீஸ் டாக்டர் சடகோபனை விசாரணைக்கு அழைக்கிறேன். அப்ஜெக்ஷன் மைலார்ட்ஸ். இந்த வழக்கை திரும்ப விசாரிப்பதற்காக நாம் எல்லாம் இங்கு கூறவில்லை என்று நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள். ஆரம்பகால விசாரணையில் போலீஸ் டாக்டர் சடகோபனுடைய வாக்குமூலம் முழுமையாக பதிவு செய்யப்பட்டு விட்டது. மறுபடியும் அவரிடம் வாக்குமூலம் பெற நினைப்பது சட்டத்துக்கு புறம்பானது. மைலார்ட்ஸ், பழைய சாட்சிகளிடம் இருந்து புதிய தடயங்கள் கிடைக்க இருக்கும் போது அந்த சட்ட சலுகையை தடுப்பதற்கு அரசாங்க வக்கீலுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை மிக பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் overruled. Please proceed. I am much obliged, your lordships. Please be seated. டாக்டர் சடகோபன், ஷீலாவை கொலை செய்ய பயன்படுத்திய பயங்கர ஆயுதம் ஒரு சவரக்கத்தி தாங்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? என் அறிக்கையில் ஒரு இடத்தில் கூட சவரக்கத்தி என்ற வார்த்தையை நான் குறிப்பிடவில்லை. ஆனா போலீஸ் தரப்புல கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதம்னு சொல்லி ஒரு சவரக்கத்தியை கோர்ட்ல ஒப்படைச்சிருக்காங்களே, அது என்னுடைய இலாக்கா இல்லை. ஓகே, உங்க இலாக்காவுக்கே திரும்பி வருவோம். கொலைகாரன் எப்படிப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்க கூடும்னு நினைக்கிறீங்க? மிக கூர்மையான கருவியால் தான் காயப்படுத்தியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படின்னா டாக்டர் குருசாமி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொலைகாரன் டாக்டர்கள் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துற கத்தியை உபயோகிச்சிருக்கணும், அப்படிதானே? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த கத்தியை பயன்படுத்தியவன் உடல் அறுவை கூறு பற்றி படித்தவனாக இருக்க வேண்டும், அல்லது அது பற்றி கொஞ்சமாவது தெரிந்தவனாக இருக்க வேண்டும். அதாவது அந்த நபருக்கு அனாட்டமி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க. கரெக்ட். தேங்க்யூ டாக்டர். கொலை செய்யப்பட்ட ஷீலாவை பிரேத பரிசோதனை செஞ்சது நீங்க தானே? நான் தான். அவ கர்ப்பிணியா இருந்தாங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்களா? ஆமா, அந்த உண்மையை நான் சர்க்காருக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் சொல்லி இருந்தேன். ஷீலா எத்தனை மாத கர்ப்பிணியா இருந்தா? 3 மாதங்கள். இந்த விவரம் அடங்கிய உங்களுடைய அறிக்கை அரசாங்க வக்கீலுக்கு அனுப்பப்பட்டதா? நிச்சயமாக அனுப்பப்பட்டது. தேங்க்யூ டாக்டர். நோ மோர் क्वेश्चंस. ஹோட்டல் மேனேஜர் சுனில் குமாரை அழைக்கிறேன். எஸ் மிஸ்டர் சுனில் குமார், 12 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஷீலா கொலை செய்யப்பட்ட நேரத்துல குற்றம் சாட்டப்பட்ட காந்திராமன் உங்களோட சினிமா பார்த்துட்டு இருந்ததா பொய் சாட்சியம் ஏற்படுத்த முயன்றார் அப்படின்னு நீங்க போலீஸ்ல சொன்னீங்களா? சொன்னேன். உங்களுக்கும் காந்திராமனுக்கும் நெருக்கமான பழக்கம் உண்டா? நாங்கள் இருவரும் சில விஷயங்களில் நண்பர்கள். ஷீலாவை காந்திராமனுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சது நீங்க தானே? நானே தான். அந்த அறிமுகம் சரியா எப்ப நடந்ததுன்னு நீங்க ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? முடியும். 1970ஆம் வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று எங்கள் ஹோட்டலில் நடைபெற்ற மதுபான விருந்தொன்றில் ஷீலாவை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தேன். அந்த சந்திப்பின் முக்கியமான தேதியை போலீஸ் விசாரணையில நீங்க சொன்னீங்களா? எனக்கு நினைவில்லை. உங்ககிட்ட விசாரணை நடத்திய போலீஸ் அதிகாரிகளாவது அந்த முக்கியத்துவம் வாய்ந்த அறிமுக தேதியை கேட்டாங்களா? கேட்கவில்லை. தேங்க்யூ மிஸ்டர் சுனில்குமார். ப்ளீஸ் ஸ்டெப் டவுன். தேங்க்யூ சார். மை லார்ட்ஸ், 1970ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தான் காந்திராமனுக்கும் ஷீலாவுக்கும் முதல் சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவள் கொலை செய்யப்பட்டது அதே வருடம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. அவர்கள் அறிமுகத்திற்கும் அவள் கொலைக்கும் இடையே உள்ளது 3 வார காலம்தான். அந்த 3 வார பழக்கத்தில் ஷீலா எப்படி 3 மாத கர்ப்பிணியாக முடியும்? ஷீலா கருவுற்றதற்கு காந்திராமன் தான் காரணம் என்று சொல்லி அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவே அவர் அவளை படுகொலை செய்தார் என்று உள்நோக்கம் கற்பித்து குற்றவாளியாக்கிய உயர்தர போலீஸ் அதிகாரிகள் உயிர் மூச்சு போன்ற இந்த கேள்வியை ஏன் சுனில்குமாரிடம் கேட்கவில்லை? இந்த வழக்கில் எல்லா சாட்சிகளோடும் சம்பந்தப்பட்ட உயிர் நாடி போன்ற ஒரு உண்மையை வேண்டுமென்றே இருட்டில் தள்ளிவிட்டார்கள் அரசாங்க தரப்பு சட்ட மேதைகள். With your permission, sir, I directly accuse the prosecutor. I object, my lords. Objection overruled. Defense counsel, please proceed. Thank you, my lords. எனது அடுத்த சாட்சி நர்ஸ் பொன்னி. எஸ் மிஸ் பொன்னி. மன்னிக்கணும் மகாவிஷ்ணு என்ற ராஜேஷ், எனக்கு சமீபத்துல தான் கல்யாணம் ஆச்சு. இப்ப நான் குமாரி பொன்னி இல்ல, திருமதி புருஷோத்தமன். சார், நான் தான் இந்த புருஷோத்தமன். அவங்க என் வைஃப். உங்க வைஃபா? ஆமா. நல்லா இருக்காங்க, நம்பவே முடியல. இந்த வழக்குல நீங்கள் அளித்த சாட்சியம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். உங்க வாக்குமூலம் தான் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை வாங்கி தர உறுதுணையாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? மிக நன்றாக தெரியும். கொலை நடந்த ராத்திரி அண்ணா நகர்ல இருக்கிற உஷா டவர்ல இருந்து வெளிப்பட்ட கொலைகாரன் வேகமா ஓடி வந்தானா? தொலைத்தறிக்க ஓடி வந்தாரு. கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் அவர் உங்களை கடந்து சென்றாரா? ஆமா, என்னை கீழே தள்ளி விட்டுட்டு இன்னும் வேகத்துல மறைஞ்சிட்டாரு. அப்படி இருந்தும் அந்த நபரின் உருவத்தை ரொம்ப தெளிவா கவனிச்சிருக்கீங்க. ஆமா,
இருட்டு நேரத்துல அதுவும் ஒரு வினாடி பார்த்ததை வச்சுக்கிட்டு அந்த ஆளோட அங்க அடையாளங்களை போலீஸ் கிட்ட படம் வரைஞ்ச மாதிரி எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சது? விளக்கு கம்பத்துக்கு கீழே அந்த ஆள் ஓடிட்டு இருந்தாரு. எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு வெளிச்சத்துல அவரோட தோற்றம் முழுசா தெரிஞ்சது. அப்போ நேரம் என்ன இருக்கும்? சரியா 9:30 மணி. 9:30 மணி தான் எப்படி உறுதியா சொல்றீங்க? நான் தினமும் டியூட்டி முடிஞ்சு நைட்டு சரியா 9 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல் விட்டு புறப்படுவேன். கொலையுண்ட ஷீலா குடியிருந்த உஷா டவர் பக்கத்துல தான் என் வீடு இருந்தது. வழக்கமா அரை மணி நேரத்துல நான் வீட்டுக்கு நடந்து வந்துருவேன். அதனாலதான் நேரத்தை இவ்வளவு கச்சிதமா சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி சம்பவம் நடந்த நேரம் 9:30 மணினா தப்பி ஓடினவரை நீங்க எப்படி விளக்கு வெளிச்சத்துல பாத்துருக்க முடியும்? வெளிச்சத்துல பார்க்காம இருட்டுல பார்க்க முடியும்? என்ன சார் இது? உங்க கேள்வி ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சார், என் வைஃப் எப்படி வக்கீல மடக்கிறா பாத்தீங்களா? அவங்க மறக்கிறது இருக்கட்டும், நீ என் தோள்பட்டையில வெள்ளை அடிக்காத. மிஸ்ஸஸ் பொன்னி புருஷோத்தமன், உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? 1970ஆம் வருஷம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கடுமையான மின்சார பற்றாக்குறை காரணமாக அரசாங்க உத்தரவுப்படி அந்த ஆண்டு முழுவதும் சென்னையில் உள்ள எல்லா தெருவிளக்குகளையும் இரவு சரியா 8 மணிக்கு அணைத்து விடுவது வழக்கம். இதை என்னால ரெக்கார்ட் பூர்வமா நிரூபிக்க முடியும். சார், வக்கீல் எப்படி உங்க ஒய்ஃப குண்டக்க மண்டக்க மடக்கிட்டாரு பாத்தீங்களா? நீங்க என்ன மதுரைக்காரரா? ஆமா, சங்க பழைய வளர்த்த மருததே. பாஷையிலே தெரியுது, விசாரணையை கவனிங்க. என் கண்ணுக்கு அந்த ஆளு பளிச்சுன்னு தெரிஞ்சாரே, விளக்கு எரியாம இருந்தா எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? ஓஹோ, பளிச்சுன்னு தெரிஞ்சாரோ? அப்புறம் ஏன் போலீசாரின் முதல் விசாரணையில தப்பி ஓடியவரை பத்தி நீங்க சொன்ன அங்க அடையாளங்களை அடையாள அணிவகுப்புல தலைகீழா மாத்தி வாக்குமூலம் கொடுத்தீங்க? அது வந்து அப்படி திருச்சி சொல்லும்படி அதிகாரிகளால் தயார் செய்யப்பட்டீங்களா? ஐ அப்ஜெக்ட் மை லார்ட்ஸ். எதிர்த்தரப்பு வக்கீல் அரசாங்க அதிகாரிகளின் மேல் வேண்டுமென்றே ஆதாரம் இல்லாத வீண் பழியை சுமத்துகிறார். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். இந்த கேள்வி நிராகரிக்கப்படுகிறது. என் கேள்வியின் அணுகுமுறையை மாற்றிக்கொள்கிறேன். மேடம், போலீஸுக்கு நீங்க கொடுத்த முதல் வாக்குமூலத்துல அன்னைக்கு தப்பிச்சு ஓடினவர் கருப்பா குட்டையா இருந்தாருன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமா. அன்னைக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த வாக்குமூலம் எல்லா தினசரி பத்திரிகையிலையும் பிரசுரமாகி இருக்கு. நீங்களே நினைச்சாலும் அது மறுக்க முடியாத உண்மை. மத்திய சிறைச்சாலையில நடந்த அடையாள அணிவகுப்புல பெயரமா சிகப்பா இருந்த காந்திராமனை அடையாளம் காட்டி தப்பிச்சு ஓடினவர் அவர்தான் சொல்லியிருக்கீங்க. இந்த தடுமாற்றத்திற்கு, ஐ மீன் மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? நான் கீழே விழுந்த அதிர்ச்சியில கண்ணுல பூச்சி தட்ட மாதிரி இருந்துச்சு. சரியா பார்க்க முடியல. அதான் கருப்பு நிறம்னு சொல்லிட்டேன். அந்த ஓடி இருந்ததுனால ஊருக்கு உடனே நிதானிக்க முடியல. அந்த குழப்பத்துல அவரு குட்டியா இருந்தாருன்னு சொல்லிட்டேன். அப்புறம் 6 அமர 2வது தடவை ஞாபகப்படுத்தி பார்த்தேன். தப்பி ஒண்ணு மனுஷன் நல்ல சிகப்பா ரொம்ப உயரமா இருந்தது என் நினைவுக்கு வந்துச்சு. நரசம்மா, உங்களை பொறுத்த வரைக்கும் எரியாத கார்பரேஷன் விளக்குகள் எரிஞ்சிருக்கு. குட்டையா கருப்பா இருந்தாலும் திடீர்னு நெட்டையா சகப்பா மாறி இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது. செப்படி வித்தக்காரன் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும். அப்ஜெக்ஷன் யுவர் லார்ட்ஷிப்ஸ். டிஃபென்ஸ் லாயர் இந்த வழக்குக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வித்தை காட்டும் தொழிலை நையாண்டி செய்கிறார். மறைமுகமாக இந்த சாட்சியின் வாக்கு நாணயத்தை எள்ளி நகையாடுகிறார். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். தேங்க்யூ மை லார்ட்ஸ். மிஸ்டர் ராஜேஷ், கோர்ட்டின் விதிமுறைகளை மீறாமல் வாதாடுங்க. As you please, my lords. மிஸ் பொன்னி, உங்களுக்கு தண்டியிலாக ஊழியர் நம்பிராஜனை தெரியுமா? தெரியும். அந்த ஊழியருக்கும் உங்களுக்கும் சகஜமான பழக்கம் உண்டா? அதென்ன சகஜமான பழக்கம்? உங்க கேள்வி எனக்கு புரியல. சரி, எல்லாருக்கும் புரியும்படியே கேட்கிறேன். உங்களுக்கும் நம்பிராஜனுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டா? நீங்க தான் புருஷோத்தமனா? ஆ, அவங்க உங்க ஒய்ஃபா? ஆ, நல்ல ஃபேமிலி. ஆ. முறைக்காதீங்க, விசாரணையை பாருங்க. ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க? உங்களுக்கும் நம்பிராஜனுக்கும் நெருக்கம் உண்டா இல்லையா? சொல்லுங்க. ஸ்பீக் அவுட். கோர்ட்டார் அவர்களே, நான் திருமணமான புதுப்பெண். இந்த கேள்வி என் புருஷன் காதல வந்தா என்னை பத்தி என்ன நினைப்பாரு? இந்த வக்கீல் என் வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இது நியாயமா? மை லார்ட்ஸ், என்னுடைய கேள்வி நியாயமானது என்பதை இந்த விசாரணையின் முடிவில் நிச்சயம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். கோர்ட்டார் அவர்களே, எனக்கு தலையை சுத்துது. நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க. மை லார்ட்ஸ், இந்த சாட்சிக்கு உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால் இத்துடன் என் விசாரணையை முடித்துக் கொள்கிறேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஒட்டி கண்டிப்பாக இந்த சாட்சியை மறுபடியும் விசாரணை செய்ய கோர்ட்டார் எனக்கு அனுமதி வழங்க வேண்டும். எதிர்தரப்பு வக்கீலின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த சாட்சி நாளை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடுகிறோம். The case is adjourned. The court will meet again tomorrow. அப்பா, உங்க சமுதாய அந்தஸ்தை உயர்த்திக்கிறதுக்காக, போலித்தனமான புகழுக்காக
ஒரு நல்ல மனுஷன் மரணத்தை விட மோசமான நரகத்துல தள்ளிட்டீங்களேப்பா. சிறுவளத்தனமா பேசாத. கூடுல நிக்கிற கைதிய குற்றவாளி நிரூபிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இல்ல, நீதியை நிலைநாட்ட வேண்டியதுதான் உங்க கடமை. அம்மா, நான் சட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவன். குற்றம் ருசுப்படுத்தப்பட்டா தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய உத்தியோக கட்டாயம். குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு சாதகமா இருக்கிற சாட்சியங்களை குழி தோண்டி புதைக்கிறது உங்க உத்தியோக கட்டாயம் தானே? ராதா, தும்ப விட்டு வாழ பிடிக்கிறேன். ஒரு கைதியினுடைய வழக்கை ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவனுக்காக ஆஜராகிற வக்கீலுடைய வாதத்திறமையில இருக்கு. நீங்க தான் எல்லா தந்திரங்களையும் பிரயோகப்படுத்தி பொறியில சிக்க வச்சுட்டீங்களே. குற்றவாளி எப்படி தப்ப முடியும்? வக்கீல் என்ன, அவனை படைச்ச பிரம்மாவே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. நீங்க சட்டம் படிச்ச சைட்டா. ராதா, உன் மூர்க்கத்தனமான கோபத்தினால முரட்டுத்தனமா பேசுறேன். இன்னைக்கு கோர்ட்ல காந்திராமனை பார்த்திருப்பியே, அவன் தோற்றத்தை பார்க்கும் போது தெரியல அவன் ஒரு கொலைகாரன். அவரை பார்த்தா கொலைகார மாதிரி தெரியல, யாரோ அவரை கொலை பண்ணிட்ட மாதிரி தோணுது. அவசரப்படாது. சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுல இருந்து காந்திராமன் இன்னும் விடுபடல. அந்த வீண் பழியில இருந்து கூடிய சீக்கிரம் அவருக்கு விடுதலை கிடைக்கும். அத பொறுத்திருந்து பாப்போம். நேற்று விசாரணையில தந்தி இலாகா ஊழியர் நம்பிராஜனோட உங்களுக்குள்ள நெருக்கத்தை பத்தி கேட்டேன். ஞாபகம் இருக்கா? அந்த அசிங்கமான கேள்வியை இன்னும் நான் மறக்கல. கேள்வி அசிங்கம் இல்ல, விஷயம் தான் அசிங்கமானது. சரி, அதை விட்டுருவோம். தப்பி ஓடின கொலைகாரன் இவராத்தான் இருக்கும்னு யாருடைய பெயரையாவது குறிப்பிட்டு நம்பிராஜன் கிட்ட நீங்க சொன்னது இல்லையா? சொன்னதில்ல. கொலை நடந்த ராத்திரி உங்களை கீழே தள்ளின நபர் வேகமா ஓடிக்கிட்டு இருந்ததை நீங்க பார்த்ததா ஏற்கனவே இந்த கோர்ட்ல சொல்லியிருக்கீங்க. ஆமா, சொல்லியிருக்கேன். அந்த ஆள் கடைசி வரை ஓடினாரா? எந்த கடைசி வர? ஐ மீன் தெருக்கோடி வரை ஓடினாரா? எஸ், ரோடு மணி வரை ஓடினாரு. குட். அப்படின்னா தெரு கடைசியில மஞ்சள் கொடி கட்டப்பட்ட ஒரு சிகப்பு மோட்டார் பைக் நின்னுட்டு இருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. கொலைகார அந்த பைக்ல ஏறி தப்பிச்சு போனதையும் நீங்க கண்டிப்பா பார்த்திருக்கணும். மஞ்சள் கொடி சிவப்பு மோட்டர் பைக்கா? இதுல புது கதையா இருக்கு. இதெல்லாம் நான் பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் லிசன். என்கிட்ட சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். பொறுப்பா பதில் சொல்லுங்க. சிகப்பு மோட்டார் பைக்ல அந்த ஆள் தப்பி ஓடுனதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? எத்தனை தடவை கேட்டாலும் இதான் பதில். நான் பார்க்கல. மறுபடியும் எச்சரிக்கை செய்யறேன். சாட்சியத்தை மறைச்ச குற்றத்துக்கு நீங்க ஆளா எடுத்தீங்க. மிலாட்ஸ், டிஃபென்ஸ் லாயர் இந்த சாட்சியை பயமுறுத்த கையாளும் தந்திரங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மை லார்ட், எனது மதிப்பிற்குரிய அரசு தரப்பு வக்கீல் தனக்கே சொந்தமான நரித்தந்திரங்களை நான் தட்டி பறிப்பதாக நினைக்கிறார் போலும். இதே எத்திராஜ் 12 வருடங்களுக்கு முன்பு இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை உருட்டி மிரட்டி வாக்குமூலம் சொல்ல வைத்த மாயாஜாலம் எனக்கு தெரியும். முயலை பிடிக்க ஏவி விடப்பட்ட வேட்டை நாய்களைப் போல சாட்சியங்களை பயன்படுத்திய இவர் சரித்திரத்தையும் படித்து விட்டுதான் நான் இங்கே நிற்கிறேன். மை லார்ட், பொய் சாட்சியங்களை தகர்த்தெறியும் அசைக்க முடியாத ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. எனவே யாரையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அச்சுறுத்தி வாக்குமூலம் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இல்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். Objection overruled. The defense counsel may please proceed. Thank you, my lord. மிஸ்ஸஸ் புருஷோத்தமன், தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் சன்மான தொகையை வாங்கறதுக்காக நம்பிராஜனை கூட்டிட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா? ஆமா, 2 பேரும் போனோம். அதுல என்ன தப்பு? செஞ்ச வேலைக்கு கூலி வாங்க போயிருக்கீங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆமா, வாங்கின பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணீங்க? பணம் கிடைச்சா ஒரு பொம்பளை என்ன செய்வா? துணி வாங்கி இருப்பேன். இல்ல, நம்பிராஜனை கூட்டிக்கிட்டு மகாபலிபுரத்துக்கு உல்லாச பயணம் போனீங்கன்னு நான் சொல்றேன். வாட்? சொல்லுங்க மிஸ்டர் புருஷோத்தமன், நம்பிராஜனோட நீங்க அங்க போனீங்களா இல்லையா? இப்ப இல்லைங்க, 12 வருஷத்துக்கு முந்தி போனேன். அங்க உள்ள கடற்கரை ஹோட்டல்ல நீங்களும் நம்பிராஜனும் ஒரே அறையில தங்கி இருந்தீங்களா? நிச்சயமா இல்ல. ஏன் சார், என்ன கூண்ல நிறுத்தி இந்த மாதிரி அபாண்டமா என் மேல பழி சுமத்தி அசிங்கப்படுத்தவா என்ன கூப்பிட்டீங்க? மேடம், குரலை உயர்த்து பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க 2 பேரும் அங்க போன தேதி, ஒன்னா தங்கின ரூம் நம்பர் முதலிய விவரங்கள் அடங்கிய ஹோட்டல் ரெஜிஸ்டரை ஏற்கனவே கோட்டார் பார்வைக்கு அனுப்பியிருக்கேன். ஏயா நீ இன்னுமா இங்க உட்கார்ந்து இருக்கிற? நீங்க தப்பிக்கவே முடியாது. இப்ப சொல்லுங்க. கனம் கோட்டார் அவர்களே, எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த சாட்சியை ஒரு துர்நடத்தை உள்ள பெண்ணை போல சித்திரத்தை காட்டுவதை நான் கடுமையாக ஆட்சி வைக்கிறேன். மை லார்ட்ஸ், அன்று என் கட்சிக்காரரின் ஒழுக்கத்தின் மீது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பில் வீசிய போது இந்த ப்ராசிக்யூட்டர் எங்கே போயிருந்தார்? அவைகள் பொய் என்று தெரிந்திருந்தும் ஏன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். நீங்களும் நம்பிராஜனும் உல்லாச பயணம் முடிஞ்சு சென்னை திரும்பின கொஞ்ச நாட்கள்ல உங்க 2 பேருக்கும் ஒரு கோடீஸ்வர பிரபுவோட ஆதரவும் அரவணைப்பும் கிடைச்சதா? கிடைச்சது. அந்த மேட்டு குடிமகன் யார்? வள்ளல் பிரபுதாஸ். அந்த பணக்கார பிரபுதாஸ் உங்கள் நண்பன் நம்பிராஜனுக்கு தன் செலவுல திருமணம் செஞ்சு வச்ச கையோட அந்த தம்பதிகளை சிங்கப்பூர்ல இருக்கிற அவரோட எஸ்டேட்டுக்கு அவசர அவசரமா அனுப்பி வச்சது உண்மைதானே? உண்மைதான்.
அந்த சீமான் உங்களையும் நம்பிராஜனுக்கு சரிசமமா கவனிச்சுக்கிட்டார். அவருடைய தர்மாஸ்பத்திரியையும் உங்க பொறுப்புலயே விட்டு வச்சிருந்தார். சமீபத்துல அவருடைய தலைமையிலேயே உங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு சிங்கப்பூர் போக இதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். காந்திராமன் வழக்கில் முக்கிய சாட்சிகளான உங்கள் மீதும் நம்பிராஜன் மேலேயும் கொடைவள்ளல் பிரபுதாஸ் பரிவு காட்டியதன் சிறப்பான காரணத்தை கோர்ட்டாருக்கு சொல்ல முடியுமா? கொலை செய்யப்பட்ட ஷீலா வசித்து வந்த பலமாடி கட்டிடத்தின் சொந்தக்காரர் பிரபுதாஸ். இந்த உண்மைக்கும் அவர் உங்க மேல காட்டி வந்த அக்கறைக்கும் ஏதாவது ஒரு வழியில தொடர்புண்டா? பிரபுதாஸ் அந்த கட்டிடத்தோட சொந்தக்காரருங்கிற பேர்ல அடிக்கடி அங்க போய் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க வீட்ல இருந்து டியூட்டிக்கு போகும்போதோ இல்ல டியூட்டில இருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போதோ அவர் அந்த தெருவுல பார்த்திருக்க கூடும். Say yes or no? Yes. மிஸ்டர் பிரபுதாஸ், உஷா டவருக்கு மோட்டார் பைக்ல வந்து போவதையும் பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கேன். அந்த மோட்டார் பைக் சிகப்பு நிறம் தானே? ஆமா, சிவப்பு நிறம் தான். அதில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் சின்னமான மஞ்சள் கொடி கட்டியிருந்தது. ஆமா, கட்டி இருந்தது. கடைசியா ஒரு கேள்வி. நேத்து நடந்த விசாரணையில ஷீலாவை கொன்னவன் இடது கை பழக்கம் உள்ளவனா இருந்திருக்க வேணும்னு பேசப்பட்டத கேட்டுட்டு இருந்தீங்களா? கேட்டுட்டு இருந்தேன். வள்ளல் பிரபுதாஸ் இடது கை பழக்கம் உள்ளவர் தானே? அவர் இடது கை பழக்கம் உள்ளவர் தான். தேங்க்யூ மிஸ்ஸஸ் புருஷோத்தமன். நீங்க போகலாம். My lords, I am finished with my witness. Thank you. இத்துடன் இந்த வழக்கு விசாரணை முடிகிறது. நாளை மீண்டும் கோர்ட் கூடுகிறது.